சொன்ன மாதிரி தளபதி 69 படம் பாலையாவோட தெலுங்கு படத்தோட காப்பியா இருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ முழு நேர அரசியல்ல இறங்கிட்டதுனால கண்டிப்பா தளபதி 69 தான் கடைசி படம் அப்படின்னு தளபதி அறிவிச்சிட்டாரு. ஸோ அந்த படத்தை ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த படம் கண்டிப்பா தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொன்ன நேரத்தில், அதாவது பாலையா நடிச்சிருந்த பகவன் கேசரி அப்படின்ற படத்தை தான் ரீமேக் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்னையில இப்போ ஜெயில் செட்லாம் போட்டு படமாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்லாம் வந்திருந்தது. பகவன் கேசரி படத்தோட இன்ட்ரோ சீனே ஜெயில் சீன் தான் அப்படின்றதுனால ஒரு வேளை அந்த படமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லார்கிட்டயும் இருந்தது. அது மட்டும் இல்லாம பகவன் கேசரியில பாலையாக்கு தங்கச்சி கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர்ல தான் இப்ப விஜய்க்கு மமிதா பைஜு நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்ப நேத்து விக்ரவாண்டியில அவருக்காக மாநாட்டம் நடக்கிறதுக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு விருந்தே வச்சாரு அப்படின்னு சொல்லணும். அந்த விருந்துல அவரோட போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. அதுல பாக்குறப்போ என்ன கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்காரு. இப்பதானே கோட் படத்துல ரொம்ப ஃபிட்டா இருந்தாரு, இப்ப வெயிட் போட்டிருக்காரு. உண்மையாலுமே ஒருவேளை பகவன் கேசரி படத்தோட ரீமேக் தானா அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே மண்டை காஞ்சு போயிருக்காங்க.